வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழ் பாய்ஸ் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு பொண்ணு ஒருத்தனும் பொன் சைட லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பையனுக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்றதான் 2013 ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அப்படின்ற படத்தின் மீதி கதை. இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்ல போற கதையை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். பழக்கம் போல இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தமிழ் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு மேகசின் கம்பெனி ஓனரான படத்தோட ஹீரோப்பா காட்டுறாங்க. ரொம்ப பிஸியான ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறான். லவ்வர் கால் பண்ண ஹீரோ பதட்டமா போன்ல பேசிட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோ அண்ட் ஹீரோன் ரெண்டு பேரும் போன்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ண போறப்ப தான் தெரியுது ஹீரோ வேற பொண்ணைக்கும் ஹீரோயின் வேற ஒரு பையனையும் காதலிக்கிறாங்கன்ட்டு. ஹீரோ எப்ப பார்த்தாலும் பேலன்ஸ் சொல்லி சுத்திட்டு இருக்கனால உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்ட்டு அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போறா. அதே மாதிரி தான் ஹீரோயினும் தான் காதலிக்கிற பையன் ஒரு சாக்லேட் பாயா இருக்கான், இப்படி வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போனதுனால ஹீரோ ரொம்ப சோகமா மாறிட்டான். இனிமேட்டு லவ்வே பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் சிங்கிளா போய் இருந்து செத்து போகணும்ட்டு நினைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ ஒரு பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போறான். அந்த இடத்துல தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கிறான். ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் லைஃபும் சிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ தனக்கு நடந்த பிரேக்கப் கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஒரு நாள் ஹீரோன் வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை வந்துட்டு அன்னைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து டிவில படம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல கூட பிரேக்கப் ஆரத்தையும் தான் ஓடிட்டு இருக்குது. நான் எதை நினைச்சு வெள்ள பொண்ணு நினைக்கிறேன்னோ அதையும் கண்ணாடி காட்டிட்டு இருக்கீங்க, இரிட்டேட் ஆகுதுன்ட்டு ஹீரோ கோவப்பட்டு இருக்கான். சரி நம்ம ரெண்டு பேரும் ஏன் பொண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கிறப்ப கிரண் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேர் தப்பா இருக்கலாம், இது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் சுருக்கமாக சொல்ல போனால் ஹீரோ பாய் பேஸ்டியாவே இருக்கான் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோ யோசிச்சு பார்க்குறாங்க. பட் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி டெய்லி ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஒரு நாள் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ பார்த்துட்டு பையன் சூப்பரா இருக்கானே லவ் பண்றான்னு சொல்லி கேட்கிறப்ப சீச்சி ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. குட், இப்படித்தான் இருக்கணும். ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டு திடீர்னு பிரேக்கப் ஆயிட்டுனா கையை வெட்டிக்கிட்டு சாகுறது. சீச்சி என்ன கொடுமை, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கன்ட்டு அந்த அம்மாக்காரி போறா. அம்மாவோட சம்மதத்தோட ஹீரோ டெய்லி அந்த பொண்ணை பத்தி செஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஹீரோனோட அம்மாக்கு என்ன பண்றாங்க, தான் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு வயசாயிட்டு இருக்கு, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணாம இப்படியே ரிலேஷன்ஷிப்ல இருக்க போற, ஒரு நல்ல பையனை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கன்றாங்க. ஹீரோ பார்க்க கூட நல்ல பையமா தான் தெரியுது. ஏன் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்குது, பட் நான் கல்யாணம் பண்ணுன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு கிரண் சொல்றா. எந்த கர்மமோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கன்ட்டு பெத்த தாய் ஒரு அட்வைஸ் பண்றத காட்டுறாங்க. கிரண் என்ன பண்றாங்க, இதை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. தான் ஒரு பையனை லவ் பண்ணோம் அப்பனா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றப்ப ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றான், ஹீரோனுக்காக ஒரு பையனை பார்க்கறான். அதே மாதிரி கிரண் என்ன பண்றா, ஹீரோக்காக ஒரு பொண்ணை பார்க்கறா. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்து ஒரு கூத்து ஓடிட்டு இருக்கப்ப ஹீரோ என்ன பண்றான், கூட்டத்துல ஒரு பொண்ணு புடிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு கிரண் வந்து கேட்கறா என்ன போக்கியான்னு சொல்லி கேட்கிறப்ப பொண்ணு செம்ம அழகாத்தான் இருக்கா, பட் ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றா. யாரு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவா, சீச்சி கட்டின புரிச்சனும் பெத்த புள்ளைங்க அப்படின்றா. ஓ அது ஆல்ரெடி ஆன்டி எனக்கு ஏத்தா, சரி எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் அப்பன் கிட்ட போய் பேசிட்டு வரேன்ட்டு கிரண் போய் பேசுறா. அவன் கிட்ட போய் பேசும்போது இப்படி ஒரு அழகான பொண்ணு வந்து பேசினா நான் விட்டுருவானான்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க, 5 நாள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணதுக்கு அடுத்தது பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல பிரேக்கப் பண்ணிப்பாங்கன்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ தனிமரமா சுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன பண்றான், வேண்டா பெருப்புக்காக ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் இன்னைக்கு
5ஆவது நாள் டேட்டு, இன்னைக்கு நைட்டு மட்டும் கடந்துட்டேன், நாளைக்கு ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோக்கு போன் போட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ மறுநாள் காலை ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ போன் போட்டு நேத்து நைட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப எல்லாம் பார்க்காம முடிஞ்சு போயிடுச்சு, எங்க 2 பேருக்குள்ளயும் அப்படி ஒரு திங்க் வந்துட்டு, ஸோ நாங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற. இதை கேட்டு ஹீரோ லைட்டா புறமே இருந்தாலும் பார்த்துக்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப கிரண் கூட நைட் இருந்தாலும் ஒரு பையன் அவன் அவசரமா எங்கேயோ வெளில போயிட்டு இருக்கான். இடையே அவன் வந்துட்டு இருக்கான், அப்புறமேட்டு கால் பண்றேன்ட்டு கிரண் போன் கட் பண்ணிட்டு அவனை பிடிச்சி எங்க ராஜா போறேன்னு சொல்லி கேட்டா எங்க அம்மா பாத்ரூம்ல வைக்க வந்துட்டாங்களாம், அவங்கள போய் பார்க்க போறான் அப்படின்றான். ஸோ ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவன் பச்சையா போய் சொல்றான்ட்டு, பிராடுக்காரன் நாய் தானே நீனு, நேற்று நைட்டு என் கூட இருந்துட்டு இன்னைக்கு சொல்லாம கொல்லாம போட வெக்கம் இல்லையாடான்ட்டு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் அவனை திட்டாங்க. இதை ஹீரோ கிட்ட சொல்றப்ப ஹீரோ விடு வேற பையனை பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு பேலை நேற்று நைட்டு நான் சரியா கோஆப்ரேட் பண்ணலிக்கோ, அதனால தான் விட்டு போயிட்டானா அப்படின்றாங்க. சீச்சு அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நீ கரெக்டாக தானே பண்ணுவன்ட்டு ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு இருக்கிறான். சரி இதெல்லாம் விட்டுரு, இப்போ நான் என் சொந்த ஊருக்கு போறேன், நீ பரியான்னு சொல்லி ஹீரோனை கேட்குறப்ப கிரண் ஃபர்ஸ்ட் பரன்றாங்க. ஏன்னா வெளில போனா தன்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணிட்டாரு, கிரணை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஹீரோட ஃபேமிலி பார்த்துட்டு கிரணை ரொம்ப பிடிச்சு போயிட்டு லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சேச்சே நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், எங்க 2 பேருக்குமே லவ்வே பிடிக்காது அப்படின்றான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல இருக்க எல்லாம் தூங்கினக்கு அடுத்தது ஹீரோ யாருக்கும் தெரியாம கிரண் ரூமுக்கு போறான். எதுக்கு, அதுக்கு தான். அங்க போயிட்டு கிரண் கிட்ட தப்பு பண்ண கூப்பிடுறப்ப கிரண் ஃபர்ஸ்ட் வரமாட்டான் அப்படின்றாங்க. உன் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரும் தப்பு பண்ணா மறுநாள் காலை அசிங்கமா போயிடாதான்னு சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது வான்னு சொல்லிட்டு கிரண் கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். சம்பவம் பண்ணிட்டு அவன் ரூமை விட்டு வெளில போறத ஹீரோட அக்கா பார்த்துட்டு மறுநாள் கேட்கிறாங்க, நேற்று எதுக்கு அந்த பொண்ணோட ரூம்குள்ள இருந்து நைட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணுட்டு கிரணை ஒரு விபச்சாரி ரேஞ்சுக்கு மாத்தி விட்டுட்டான். இதை எல்லாத்தையும் அதே ரூம்ல இருந்து கிரண் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இவன் கூட இருந்தா சரிப்பட்டாராது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போறாங்க. ஹீரோனை தேடி பார்த்த ஹீரோ அந்த பொண்ணை காணுன்ட்டு கால் பண்ணி பார்க்கறான். பட் அந்த பொண்ணு காலை எடுக்க மாட்டா. சரி அந்த எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்ட்டு ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்கிறான். அப்போ கூட கிரண் தான் காதல மறைமுகமா சொல்ல பார்க்கறாங்க. ஆனா ஹீரோ எனக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது, என்னை பத்தி தான் உனக்கு தெரியல அப்படின்றான். நான் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்க போறேன் அப்படின்ட்டு சொல்றப்ப கிரண் கோபப்பட்டு மற்ற ஆம்பளை மாதிரி நீக்கும் ரொம்ப சீப்பா போயிட்ட, இனிமேட்டு நான் தேடி பாராதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா உடம்பு தெரியாத ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா அவருக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கு. தான் பையனை பார்த்து கூட தம்பி பக்கத்து வீட்டு பையன்தானு சொல்லி கேட்கிறவரு தன்னோட காதல் விஷயத்தை மட்டும் இது வரைக்கும் மறக்காம இருந்திருக்காரு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் ஸ்கூல் டேஸ்ல. அந்த பொண்ணு கிட்ட தன்னோட காதலை சொல்றதுக்கு அவ்வளோ பயந்தேன். ஒரு நாள் ஸ்கூலோட பேரோல் பார்ட்டி நடந்துச்சு, நான் போயிட்டேன். திருப்பி அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்காக என்னோட ஊரை விட்டு போயிட்டேன் அப்படின்றாரு. ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தன்னோட காதல் கதை சொல்றப்ப ஹீரோ தன்னோட தவற உணர்ந்துட்டு நிறைய ஹீரோனை பார்க்கறதுக்காக போறான். அந்த பொண்ணு கிட்ட ப்ரொப்போஸ் பண்றது வித்தியாசமா பண்றான். ஒரு 100ல இருந்து 120 பேர் கிட்ட தட்ட இருப்பாங்க, அவங்க முன்னாடி ப்ரொப்போஸ் பண்றான். அது எப்படி, எனக்கு தன்னோட ஃப்ரெண்டு திருப்பி வேணும், என்னோட லைஃப்ல என் ஒய்ஃபா என் பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா கிடைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோயினும் ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த இடத்துலக்கே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அப்படின்ற படத்தோட கதை முடிஞ்சிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.